ஒரு மாதமாகவே ஆண்டவர் என் இருதயத்தில் ஒரு சத்தியத்தை பேசினார். நான் தொடர்ந்து பைபிள் ரொட்டீனாக படிக்க அவர் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 நாள் முன்னாடி தான் கரெக்டாக அது வருஷப்படி செய்தியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு வசனம் வாசிக்க. 2 யோவான் நிருபம் ஒரே அதிகாரம் தான், 8ஆம் வசனம். 2 யோவான் 8ஆம் வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு, நல்லா கவனிங்க, எச்சரிக்கையாயிருங்க. உங்க செய்கைகளின் பலனை சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பலன் உண்டா? நன்மை செஞ்சாலும் பலன் உண்டு, தீமை செஞ்சாலும் பலன் உண்டு. புரியுதா? மனுஷன் கலாத்தியர்கள் 6ஆம் அதிகாரத்தில் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நம்ம நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்போம், தீமையை விதைத்தால் தீமையை அறுப்போம். அப்போ எல்லாத்துக்கும் நிச்சயமா என்ன உண்டு சொல்லுங்க? பலன் உண்டு. அந்த பலனை பூரணமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கும். அதை இழந்து போகாதபடிக்கு எப்படி இருக்கணுமா சொல்லுங்க? எச்சரிக்கையாய் இருங்க. பைபிள்ல நிறைய இடத்துல போடு, கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. எல்லாத்தையும் நான் பார்க்க போறதில்ல. முக்கியமா திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சு. இது நம்ம என்ன கரெக்டாக அந்த பாயிண்ட் என்ன சொல்லணும்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை எழுதுது. புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. தேவன் நமக்கு சொல்றாரு, அவர் கொடுக்கிற பலனை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு. அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உன் கிரீடத்தை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடிக்கு என்ன செய்? ஜாக்கிரதையாயிரு. நமக்குன்னு ஒரு பலன் உண்டு. 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல என்ன சொல்றாரு? இதோ நான் சீக்கிரமா வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆனால் என்ன சொல்றாரு? பரிசுத்தம் உள்ளவன் சொல்லுங்க இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதியா நடக்கிறவன் இன்னும் அநீதியா இருக்கிறான். ஆனா எல்லாத்துக்குமே நான் வரும்போது என்ன செய்வேன் சொல்றாரு? பலன் கொடுக்கிற தேவன். அப்போ பலன் கொடுக்கிற தேவன் சீக்கிரமா வரப்போறார். நல்லா புரிஞ்சுங்க. அந்த பலனை நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? இழந்து போகாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில என்ன வேணும் சொல்லுங்க? ஜாக்கிரதையா வாழ, எச்சரிக்கையா வாழ. அந்த லூக்கால 10ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, எரிகோ போற வழியில என்ன செய்தான்? வழிபோக்கன ஒருவன் கல்லர் கையில அகப்பட்டான். அவர்கள் அவனை அடிச்சு குற்றுவராய் விட்டுட்டு அவன்கிட்ட பறித்து கொண்டு அவன் ரோட்ல விட்டு போயிட்டான். ஒரு முதல்ல லேவியன் வந்தான், கண்டுக்காம போயிட்டான். ஆசாரியன் வந்தான், கண்டுக்காம போயிட்டான். சமாரியன் வந்து என்ன பண்ணாராம்? அவனை பார்த்தோன்ன மனதுருகி அவனை என்ன செய்தான்? காயங்களை கழுவி எண்ணெயும் திராட்சை ரசம் வார்த்து, புரியுதா, அவனுக்கு குடிக்க கொடுத்து அவனை தன்னுடைய சுய வாகனத்துல ஏற்றி எங்க கொண்டு போனாரு? சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்துட்டு இப்போ ஓரளவுக்கு பெட்டரா இருக்கிறான்னு ஒண்ணு. அப்போ அவர் போகும்போது ஒரு காரியம் செஞ்சார். என்ன செஞ்சாரு? 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில கொடுத்து, இதை வச்சு இவனை என்ன செய்? நல்லா பராமரிக்கணும். சரியா? இதற்கு மேல ஏதாவது செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது உனக்கு அதை தருவேன். இதை பத்தி நிறைய அந்த வேத ஆராய்ச்சி பண்றவங்க என்ன சொல்றாங்க? ஒரு பணம்ன்றது 1 நாள் கூலி, 2 பணம்னா சொல்லுங்க 2 நாள் கூலி. அப்போ பேதுரு நிருபத்துல என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு ஒரு நாள் எப்படி இருக்குதான் சொல்லுங்க? 1000 வருஷம். அப்போ ஒரு நாள் 1000 வருஷம்னா 2 நாள் 2 எத்தனை வருஷம்? 2000 வருஷம். அப்போ இது நடந்து இன்னைக்கு சும்மா கணக்கு போடுங்க, 2000 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்போ எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் வரப்போறாரு தெரியாது. அவர் வரும்போது நிச்சயமா என்ன செய்வார்? அவனவன் கிரியைப்படி என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். அந்த பலனை நீங்கள் இப்ப திருப்பி அந்த 2 யோவான் 8ஆம் வசனம், பலனை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருக்கு. ஒரு 5 காரியம் நம்மளை ஆண்டவர் வான் பண்றார். எச்சரிக்கையா இரு. முதல்ல வாசிங்க எபிரேயர்ல 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
எபிரேயர் 3:12 வாசிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. அப்போ முதல் வாணி, ஆண்டவரை விட்டு நம்மள என்ன செய்யுது, வழி விலகி போவதற்கு உண்டான செய்கைகளை குறித்து நீங்க என்ன செய்யுங்க, அப்படிப்பட்ட மக்களை குறித்து நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க. நல்லா கவனிங்க. பின்னால சொல்றாரு, உங்களில் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும். அதாவது ஒரு நல்ல மனுஷனுக்கு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நல்ல மனுஷனுக்கு ஒரு சுடா ஒரு சுடுணும், நல்ல மனுஷனுக்கு ஒரு சுடுன்னு உரைக்கும், ஐயோ அப்படி. ஆனா திருப்பி திருப்பி சூடு வச்சு காஞ்சி போச்சுன்னா அது பயமே இல்லாம. இப்போ இதுதான் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்குன்னு அர்த்தம். திருப்பி 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 இதே செஞ்சு உன் இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. கடைசியில் அது எங்க கொண்டு போயிடும், ஆண்டவரை விட்டு உங்களை என்ன செய்யும், வழி போக செய்யணும். ஆனால 14ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆரம்பத்திலே நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பறிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்திலே நீங்க பங்குள்ளவர்களாய் இருப்பீங்க. அங்க என்ன பார்த்தோம், பலனை இழந்து போவாதீங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு பங்கு வச்சிருக்கார், ஒரு பலன் வச்சு ரிவார்டு வச்சிருக்கார், புரியுதா? அதை இழந்து போகாதபடி கவனமா இருங்க. இப்ப என்னது, உலகத்தின் காரியங்கள் பாவங்கள் தேவம் ஜனங்கள் என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்து வழி போக செய்து. அப்ப எது நம்மள ஆண்டவரை விட்டு பிரிக்குது அப்படின்ட்டு நீங்க என்ன செய்யணும், ரொம்ப என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கு. இதுல எந்த சைடுல பாருங்க, 4:11 அதே எபிரேயர்ல. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியுமே ஆமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதை, எச்சரிக்கை, ஜாக்கிரதை, கவனமா இருங்க எல்லாம். அப்போ இதுல இருந்து நீங்க விழுந்து போகாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஜாக்கிரதையா இருங்க. அப்போ எது நம்மள தேவனை விட்டு பிரிக்கும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா வரிசையா சொல்ற 17 விஷயம் நினைக்கிறாரு, கவுண்ட் பண்ண. இது எதுவும் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்ன செய்யாது, என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். கைகளை வீதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ எதுவுமே தேவனை விட்டு நம்மளை பிரிக்காதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையா. இல்ல ஒரு மனிதன், இல்ல ஒரு துர் உபதேசம் நம்மளை தேவனை விட்டு பிரிச்சிடுச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் ஆசைகள், உலக இச்சைகள், இல்லைன்னா உலக பிரகாரமான நட்பு, இதெல்லாம் நம்மளை என்ன செய்தோம், கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிடும். ஆரம்பத்துல தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் யாரு சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம்? சாலமோன் தேவனால் நேசிக்கப்பட்ட மனுஷன். தேவன் அவன் மேல அன்பா இருக்கிறதா தான் அவன் பேர் என்ன சொல்றாரு, சாலமோன்ட்டு பேர் ஆண்டவர் தான் கொடுக்கிறார். அப்போ தேவனால் சிநேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன். நிறைய இடத்துல நெகேமியால கூட அது இருக்கும், தேவனால் சிநேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன். கடைசியில் என்னாச்சு, அந்த தேவனால் சிநேகிக்கப்பட்ட மனுஷனும் அவனை என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் விட்டு அந்நிய ஸ்திரீகள் என்ன செய்தார்கள், வழி போக செய்தார்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து அப்புறம் படிச்சு பாருங்க. ஆண்டவர் வான் பண்றார், நீ இப்படி செய்யாதட்டு. இருந்தாலும் அவனுடைய முற்காலத்துல பார்த்தா அவ்வளோ ஆண்டவருக்கு வைராக்கியமா இந்த உன்னத பாட்டு புக்கெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு இருந்தா அந்த புக்கை எழுதியிருப்பார். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, புரியுதா? இப்படி நிறைய அந்த எழுதப்பட்ட, அவனால் எழுதப்பட்ட புக்கு நிறைய, அவனால் சொல்லப்பட்ட நல்ல நீதிமொழிகள் நிறைய. இவ்வளோ நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷனை தேவனை விட்டு என்ன செஞ்சான், கடைசியில பிரிச்சுட்டான். அப்போ நீங்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். இது நம்மளை விட்டு, தேவனை விட்டு நம்மளை பிரிக்குதா, இல்ல தேவனிடத்துல கிட்டி சேர்க்குதுன்னா ரொம்ப ஈஸியா அதுல என்ன செய்யலாம், போகலாம். இன்னும் நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேர்றேன். கடைசியில் அவங்க என்ன பண்ண, அந்நிய ஸ்திரீகள் அந்த 11ஆம் அதிகாரத்தில் இருக்கும் பாருங்க, அவனை தேவனை விட்டு என்ன செய்தார்கள், வழி போக செய்தார்கள். கடைசியில் தேவ கோபம் வந்தது. அவன் நாட்களுக்கு பிறகு ராஜ்யமே 2ஆ பிரிச்சு. புரியுதா? நெகேமியா சொல்றாரு, அது குறித்து 13ஆம்
அதிகாரம் யாராவது வச்சிருக்கீங்களா? நெகேமியா 13 26 வசனம், ஒரே ஒரு வசனம் வாசித்து அடுத்தது போயிடுவோம். நெகேமியா 13:26. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அதனால அதாவது என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களை அவன் சேர்த்து கொண்டான், பிரியமில்லாத மக்களோடு ஐக்கியமா இருந்தான், அந்நிய ஸ்திரீகள். அப்போ அதனால அவன் பாவம் செய்தான் அல்லவா? அவனை போல ஒரு ராஜா அநேக ஜாதிகளுக்குள் இல்ல. அவன் தன் தேவனால், நான் சொன்ன கவனிக்கிறா, தேவனால் அவ்வளோ சிநேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன். புரியுதா? அப்படிப்பட்ட மனுஷனையுமே கடைசியில ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனை, அப்போ எப்பேற்பட்ட ஆலயம் என்ன செய்தாங்க? மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள். அதனால நல்லா கவனிங்க. முதல் எச்சரிக்கை, ஒரு காரியமோ ஒரு பாவமோ ஒரு மனிதனுடைய நட்போ ஒரு சேர்க்கையோ நம்மளை என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? தேவனை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது. அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிளீனாக சொல்லுவேன். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளில் எல்லாருக்கும் போய் சொல்லிடுங்க, நான் என்ன செய்கிறேன், ஆண்டவர் பிள்ளையாக மாறிட்டேன். இல்லை என்ன பண்ணுவான், நீங்கள் எதுக்கெல்லாம் அவங்க கூட பழைய பாவத்துக்கு ஒத்து போனீங்க எல்லாத்துக்கும் இழுப்பான். இல்லை நான் இனிமேல் இப்படி வரமாட்டேன், நான் என்கிட்ட ஆண்டவர் பேசிட்டார், இதெல்லாம் விட்டுணும், இதெல்லாம் தப்புன்னு ஆண்டவர் பேசுகிறாரு, இதெல்லாம் ஆண்டவர் பிரியம் இல்லாத, அதெல்லாம் நான் என்ன செய்யிட்டேன், ஒதுங்கிட்டேன்ட்டு முதலே சொல்லிட்டா அவன் என்ன பண்ண மாட்டான், கப்பல் பண்ண மாட்டான். புரியுதா? என்னுடைய லைஃப்பில் அப்படிதான். புரியுதா? ஆனால் கடைசியில் அது இல்லைன்னா நம்மளை என்ன செய்வோம், இழுப்பான். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆண்டவரை நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் போது பேதுரு என்ன சொல்றாரு, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்க, பரிசுத்தமா என்ன செய்யுங்க, காத்து கொள்ளுங்க. அப்போ முதல் எச்சரிக்கை, அந்த பூரண பலனை இழந்து போகாதபடிக்கு செய்யணும்னா முதல்ல எந்த ஒரு காரியம் இல்லை, எந்த ஒரு மனிதனோ இல்லை, எந்த ஒரு ஐக்கியமோ எந்த ஒரு நட்போ தேவனை விட்டு நம்மளை பிரிக்குதுன்னா அதுக்கு எச்சரிக்கையா இருந்து அவங்களை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களை விலகி காத்துக்கொள்ளும். புரியுதா? அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நீங்க விலகணும், இல்லைன்னா அது உங்களை விலக்கிடும். இரண்டாவது எச்சரிக்கை, உபாகமம் 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யார் ஒருத்தர் வாசிங்க. உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தை சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. என் கை சம்பாதிச்சது சொல்லுவாங்க. அந்த காலத்துல கஷ்டப்பட்டு, இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல பார்த்தா மூதாதையர் சம்பாதிச்ச வீடுகளை பெருசு பெருசா கட்டி வச்சிருந்தான். இப்பெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒரு வீடை கட்ட முடியுமா தெரியல. எங்க தாத்தா பாட்டிலாம் அப்பெல்லாம் அவங்க சிக்கனமா இருந்து கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க நார்மலா பேசுற வார்த்தை, நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இதை என்ன பண்ணாத, விட்டுறாத. இப்போ இங்க என்ன சொல்றாரு, உனக்கு ஆண்டவர் எல்லாம் தருவார். தீமோத்தேயு நிருபத்தில் என்ன சொல்றாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் 6:17 சகல விதமான நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அப்போ கொடுக்கிற தேவன் மேல நம்பிக்கை வைக்கணுமே தவிர கொடுத்த ஐஸ்வர்யத்து மேல நீ என்ன செய்யாத, நம்பிக்கை வைக்காத. அது ஒண்ணு. புரியுதா? கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வைக்காத, ஐஸ்வர்யம் கொடுக்கிற தேவன் மேல நம்பிக்கை, அது ஒண்ணு. ரெண்டாவது, நீ என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் என் கையினால, நான் திறமையினால இல்ல ஞானத்தினால, ஞானமா தான் நடக்கணும், கவனமா தான் நடக்கணும், திறமையா கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும். ஆனா இதால வந்தது நீ என்ன செய்யாத, பேசாதபடிக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், பெருமை. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் அந்த வார்த்தை உன் வாயில வராதபடிக்கு நீ என்ன செய், எச்சரிக்கையா இரேன்னா அதை குறித்து சொல்றாரு பாருங்க. 16 இருந்தே சொல்றாரு, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்த கர்த்தரை மறக்காதபடிக்கு. அப்ப நான் என்ன அர்த்தம், 40 வருஷம் டிராவல் பண்ணிட்டே இருக்கான்.
யாத்ராகமான அர்த்தம் மூவிங்லேயே இருக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு விளைச்சலோ ஒரு விதையோ ஒரு ஏதோ செய்ய முடியாது. 40 வருஷம் அவங்களுக்கு சாப்பாடு வேணும். 40 வருஷம் அவங்க என்ன செய்யல, எந்த ஒரு அந்த சாப்பாட்டுக்கு உண்டான எந்த காரியம் செய்யல. வானத்திலிருந்து தேவ தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை அந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். சொல்றார், 40 வருஷம் நீ கஷ்டப்படாம உனக்கு 40 வருஷம் சோறு போட்ட ஆண்டவரை என்ன செய்யாத, மறக்காத. அதே போல நீ எல்லாம் சம்பாதிக்கும் போது என் கை சம்பாத்திய திறமை இதெல்லாம் சம்பாதிச்சதுன்ட்டு என்ன செய்யாத சொல்லாது. ஏன்னா 18ல சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் உண்டான பலனை உனக்கு கொடுக்கிறவர். 30ஆம் தேதி சம்பளம் வருது, இல்ல 31ஆம் தேதி வருது, இல்ல 1ஆம் தேதி வருது. அப்போ 30 நாள் வேலைக்கு போறதுக்கு பலன் யாருங்க கொடுத்தாரு சொல்லுங்க? அவர் பலன் கொடுக்க போக முடியுமா? மிஞ்சி போனா இருக்கிற லீவெல்லாம் எடுத்து ஒரு மாசம் ஃப்ரீயா கிடைக்கும், அதுக்கப்புறம் சம்பளம் கிடைக்கும். அப்போ ஒரு 1000 சம்பாதிச்சாலும் 10,000 சம்பாதிச்சாலும் லட்சம் சம்பாதிச்சாலும் இதை கொடுக்கிறவர் யாருன்னு நீங்க நிக்கணும், அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், அவரை பார்க்கணும். அதை விட்டுட்டு கொடுக்கிற ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு ஏன் பலன்? நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் புக்கு சமீபத்தில் 2-3 நாள் முன்னாடி படிச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா அகாஸ்வேரு ராஜா பெரிய விருந்து பண்றார். அந்த ராஜ்யத்தின் பராக்கிரமத்தை எல்லா ஜனமும் காட்டுறது. விருந்து பண்ணும்போது பொதுவாகவே அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பண்டிகை ஒரு விருந்து திருவிழான்னா ராஜா ராணி 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, சிங்காசனம் வந்து உட்காருவாங்க. ஜனங்களுக்கு நிறைய என்ன பண்ணுவாங்க, அந்த வெகுமதி ஒரு சில இந்த வரி சலுகை இதெல்லாம் அறிவிப்பாங்க. அதை போல ஒரு பிளான் பண்ணி 1ஆம் அதிகாரம் அப்புறம் எடுத்து படிச்சுப்பார் எஸ்தர் புக்கில். அவர் என்ன பண்ற, அகாஸ்வேரு ராஜா அந்த சிங்காசனத்தை உட்கார்ந்துக்கிட்டு, நீ போய் இப்ப யாரை கூட்டுவா, பட்டத்து ராணி யார, வஸ்தியை கூட்டுவா அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சா, அந்த வஸ்தி என்ன சொல்லிட்டான், நான் வரமாட்டேன். வஸ்தி என்ன பண்ணிட்டா, நான் வரமாட்டேன், நான் வந்து ஜனங்க முன்னாடி உட்கார மாட்டேன். அப்ப இவன் என்ன நினைச்சிட்டா, வஸ்திய ராஜா ராணி ஆக்கந்து யாரு சொல்லுங்களேன்? ராஜா, பட்டத்து ராஜா அகாஸ்வேரு தான் வஸ்திய ராணி ஆக்கினார். இப்போ இவருடைய மரியாதை கனம்லாம் யாருக்கு, ராஜா மேல இருக்கணும். சொன்னவன வந்திருக்கணும். நான் வரமாட்டேன்னு ஒன்ன கடைசியில் அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. இதுதான் கொடுக்குற ஆண்டவரை விட்டுட்டு நான் பார்த்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் இது பண்ணேன்னா இதை தான் ஆண்டவர் கோவப்படுவார். புரியுதா? வரமாட்டோன்னு கோவம் வந்தோடனே இதுக்கு என்ன பண்ணலாம் ஆலோசனை எல்லாம் கேட்குறேன். அப்போதாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை மெகுமான ஏதோ ஒரு ஆள் அந்த ஆலோசனை கொடுக்குற ஒரு மனுஷன் அவன் வந்து சொல்றான், ராணி வந்து ராஜாவுக்கு முன்னாடி வரமாட்டேன்னு சொன்னது ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் கேட்டா, அந்தந்த பொம்பளைங்க அவங்கவுங்க வீட்டுக்கார ஹஸ்பண்ட் என்ன பண்ண மாட்டாங்க, இப்பவும் மதிக்கிறாங்களா? உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு கேட்கக்கூடாது, இங்கே கேட்கணும். மதிக்கிறாங்களா? மதிக்கிறாங்களா? இப்போ ராணியே ராஜாவை மதிக்கல, என்ன பண்ண அந்தந்த வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு புருஷன் எப்படி மதிக்கும்? இது கேள்விப்பட்டவொடனே எல்லாம் அசட்டை பண்ணுவாங்க, ஒரே எரிச்சல், ஒரே கலகம் உண்டாகும். அதனால வரமாட்டேன்னு சொன்ன அந்த வஸ்திய ராணியா இராதபடிக்கு ராஜா என்ன பண்ணோம், இந்த பட்டத்து அந்த ராணின்ற ஸ்தானத்தில் தள்ளிட்டு யார் ராஜா சொல்றதை கேட்கிறாங்களோ கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள என்ன செய்ய புதுசா ஒரு ராணியை தெரிஞ்சு. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? இப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜாவுக்கு சொன்னதை கேட்டு வரல, அவன் என்ன நினைச்சிட்டா, வஸ்தி நான் தான் ரொம்ப வஸ்தி, நான் என்ன ராஜா கூட்டவன வந்தனமா அப்படின்னு தன்னைத்தானே ஒரு பெருமைப்படுத்தி. புரியுதா? அதான் சொல்றாரு, தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரு? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். கைகளை வைத்து கத்திர சொல். அதுக்கப்புறம் வந்ததுதான் யாரு? எஸ்தர். எஸ்தர் பார்த்தா அவ வந்து யூத குலத்திலிருந்து வந்தா கூட சொல்லல ராஜா கிட்ட, ஒரு டைம் வரும்போது சொல்லணும்ன்ற அந்த மொர்தெகாய் சொல்ற வார்த்தை கேட்டு ராணியானது பிறகு மொர்தெகாய் சொல்ற ஆலோசனை கேட்கிறான். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம மேட்டிமையில நான் தான் எல்லாத்தையும் அப்படி செஞ்ச அப்படி இப்படின்ட்டு அந்த நான்ற வார்த்தை வந்தா பைபிளை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. நான் நேபுகாத்நேச்சார் சொல்றான்,
நான் கட்டின என்னுடைய மகிமைக்கென்று பராக்கிரமத்துக்கென்று நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவான்னு சொன்னோன்ன அந்த வார்த்தை வாயிலிருந்து பிறந்த உடனே மனுஷனா இல்லாதபடி என்ன மாத்திட்டாரு, ஒரு மிருகமா மாத்தி என்ன செய்தார், புல்ல தின்ன வச்சு. அதனால சொல்றாரு, ரெண்டாவது இதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சொல்லுங்க, பெருமைப்படாதபடி நான் தான் என்ன செஞ்சேன்ட்டு நீங்க தான் செய்யணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் என்ன செய்யணும், உழைக்கணும். ஆனா ஒரு நாளும் என்னாலதான் வந்தது சொல்லாத, அதற்கு என்ன செய், எச்சரிக்கையாரு. பெருமை வராதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஷார்ட்டா. மூணாவது, முதல்ல தேவனை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாரு. ரெண்டாவது பெருமை வராதபடி எச்சரிக்கையாரு. மூணாவது திருப்பி எபிரேயர் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாராவது வாசிங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நல்லா கவனிங்க. அதாவது ஒழுங்கில்லாம வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஏசாவை போல இல்லாதபடி எச்சரிக்கையா இருங்க. ஷார்ட்டா சொல்லலாம். ரெண்டாவது, ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாக்கியம் அந்த சுதந்திரத்தை அலட்சியம் பண்ண ஏசாவை போல இராதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருக்கு. இன்னைக்கெல்லாம் நம்ம உலகத்துல நம்ம ஊர்ல அப்படிலாம் சேஷ்ட புத்திரம்லாம் இல்லை. ஒரு தகப்பன் ஒரு சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னா 5 பிள்ளைங்கன்னா 5 பேருக்கும் சமமா தான் இருக்கும். இப்பெல்லாம் மூத்த பிள்ளைக்கு டபுள் பங்கு யாரும் கொடுக்குறாங்க. ஒருவேளை இஸ்ரேல்ல இருக்கிறதா தெரியல, நம்ம ஊர்ல அப்படி இல்லை, ஈக்குவலா. ஆனா அன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல என்ன பண்ணாங்க, மூத்த பிள்ளைக்கு 2 பங்கு. புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இது ஒரு மேன்மை இல்ல, மூத்த பிள்ளையா பிறந்ததாலே உனக்கு டபுள் பங்கு. ஆனா ஒண்ணுல வேட்டைக்கு போயிட்டு வரதெல்லாம் நீங்க ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் அப்புறம் படிச்சுப்பாரு. வேட்டைக்கு போயிட்டு வராரு, வந்த உடனே பார்த்தா பசியோட வராரு. ஆனா பசிக்கு ஒண்ணு இல்ல, அவங்க தம்பிக்காரன் என்ன பண்றான், யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருக்கு. கூழ் காய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த சிவப்பான கூழ்ல எனக்கு கொஞ்சம் தாண்டின உடனே என்ன சொல்றா, இந்த யாக்கோபு நீ உன்னுடைய சேஷ்ட புத்திரமாக, அவன் எப்படி பார்த்த ஆளு பாரு, உனக்கு டபுள் போர்ஷன் இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்துரு, உனக்கு கூழ் கொடுங்க. அவன் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, பசியில நான் என்ன செய்ய போறேன், ஒரு வேளை சாப்பிட செத்தாக போவோம் உலகத்துக்கு சொல்லுவோம் இல்ல, ஒரு வேளை சாப்பிடல செத்தா போறோம். ஆனா அவன் சொல்றான், பசியில நான் சாக போறேன், நான் செத்த பிறகு சேஷ்ட புத்திரமாக இருந்தான்னா எது இருந்தா என்ன, இப்போ எனக்கு தேவை கூழ். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க இங்கிலீஷ்ல இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஃபார் ஏ சிங்கிள் மீல் அப்படின்னு. ஒருவேளை சாப்பாட்டுக்காக மேன்மையானதை என்ன பண்ணா, அலட்சியப்படுத்தி இழந்து போனா, அப்படி நீங்க இல்லாதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருக்கு. இப்ப அதை விட்டுருங்க, ஒருவேளை சாப்பாடு அதெல்லாம் விட்டுருங்க. உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு. இது வேணுமா ஆண்டவர் வேணுமா என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க யாருமே. சொல்ல ரெண்டும் வேணுமா, இது வேணுமா அது வேணுமா ஆண்டவர் வேணுமானா என்ன சொல்லுவீங்க? புரியுதா எத்தனை பேரு? அப்போ மேன்மையானதை அலட்சியம் பண்ணி ஒருவேளை சாப்பாடு இது கிடைச்சா போதும்னு விட்டான். அதனால அப்படி நீங்கள் இழந்து போகாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக. அதெல்லாம் அழிஞ்சிடும். கொலோசியர்ல 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ஏன்னா பூமியில் உள்ளவைகள்லாம் அழிஞ்சிரும். உலக பொருளுக்காக அருமையான ஒரு பாட்டு முன்னாடி பாடும், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட சன்னியாசினி பொண்ணமா. அருமையான ஒரு பாட்டு, இயேசுவை போல அழகுள்ளோர் அந்த பாட்டு. மண்ணுக்காக இப்போ மண்ணுக்காகன்னா அர்த்தம், உலக காரியங்களுக்காக மாணிக்கமாக இயேசு எத்தனை பேர் விட்டு ரெடியா இருக்கிறீங்க? மேன்மையானதை விட்டுட்டு ஒண்ணு இல்லாதது தெரிந்து கொண்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காக மேன்மையானது விட்டான். அதான் சொல்றாரு கொலோசியர்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, சொல்லுங்க, மேன்மையானவைகளை நாடுங்கள், மேன்மையானவைகளை தேடுங்கள். ஏனென்றால் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருக்கிறது. கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா.
இது ஏசா வாழ்க்கை. மோசே வாழ்க்கை, அவன் பிறந்தது எங்க? இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறந்தாலும் அவன் வளர்க்கப்பட்டது ராஜா வீட்டுல. பார்வோனுடைய குமாரத்தி, அந்த ராஜகுமாரத்தி இவனை பிள்ளையா எடுத்துக்கிட்டு அரண்மனையில வளர வேண்டிய ஒரு மனுஷன். ஆனா அவன் சொல்றான், நான் ராஜாவுடைய பிள்ளை, அதெல்லாம் ராஜாத்தினுடைய பிள்ளை என்று அந்த ஸ்தானத்தை விட எனக்கு இதுதான் பெருசுன்றான். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை எபிரேயர் 11 அதிகாரம் நீங்க அப்புறம் 25ஆம் வசனத்தை நீங்க எடுத்து படிச்சுப்பாரு, புரியுதா? அந்த அனித்தியமான உலக சிற்றின்பங்கள் சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் ராஜாவுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே என்ன செய்தான்? தெரிந்து கொண்டான். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ இந்த ஏசாக்கு ஒருவேளை சாப்பாடு தான் பெருசா இருக்கு, மேன்மையானதெல்லாம் அசட்டை பண்றான். ஆனா மோசேக்கு அவன் மேன்மையானதை விட்டுட்டு நான் தேவ ஜனங்களோட இருந்து துன்பப்பட்டாலும் பரவாயில்ல. அதனாலதான் பாருங்க, அவன் நினைச்சிருந்தா ராஜா பிள்ளையா அப்படியே இருந்திருக்கலாம். கடைசியில் நாடோடியா 40 வருஷம் மீதியான் தேசத்துக்கு புறப்பட்டு போக வேண்டியதாச்சு. இதெல்லாம் காரணம் என்ன? அவன் தன்னை யாருன்ட்டு அடையாளப்படுத்துறதுல ஒழுங்கா இருந்தான். நம்மளும் அப்படிதான். டைம் வரும்போதுதான் தெரியும் நீங்க ஆண்டவர் பிள்ளையா ஆக்ட் பண்றீங்களா இல்ல ஏதோ ஒன்னா போறீங்களான்ட்டு. ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த மேன்மையான அந்த சேஷ்ட முத்திரை இல்லைன்னா அந்த என்ன சொல்ற மேன்மையான பங்கை இழந்து போன ஏசாவை போல சொல்லுங்க இராதபடிக்கு என்ன செய்யுங்க. என்ன சொல்றாரு? சிம்பிளா ஆண்டவர் சொல்லிட்டார், முதலாவது எதை தேடு? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு. இதெல்லாம் தேடிக்கிட்டு அதை விட்டுறாதுன்றார். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். அப்போ ஒன்னில்லாததுக்காக மேன்மையானதை இழக்காதபடிக்கு நீ என்ன செய்? எச்சரிக்கையாயிரு. 4வது சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அதாவது ஆண்டவர் வருகை குறித்து ஒருத்தர் உங்களை ஏமாத்தாதபடிக்கு, வஞ்சிக்காதபடிக்கு, மோசம் போக்காதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? எச்சரிக்கை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது. என்ன சொல்றது, யுஎஸ்ல நினைக்கிறேன் ஆண்டவர் இன்னைக்கு வந்துருவாருன்ட்டு ஒரு குரூப்பை சேர்த்தான். ஆயிரக்கணக்கான மக்கள் கடைசியில் வரலன்னு ஒன்ன தற்கொலை பண்ணிட்டு ஒரு கூட்டமே சேர்த்து. அப்ப காரணம் என்ன? ஆண்டவர் வருகை குறித்து என்ன இல்லை? தெளிவில்லை. ஆண்டவர் வருகை, பைபிள் நல்லா படிங்க. ஆண்டவர் வருகை குறித்து என்ன இல்லை? தெளிவில்லை. அதனால யாரும் அந்த வருகை குறித்து உங்களை ஏமாத்தாதபடிக்கு, வஞ்சிக்காதபடிக்கு, மோசம் போக்காதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக. அப்போ அந்த வார்த்தையிலே உண்மை வந்துச்சுங்க. என்ன சொல்றாரு? கர்த்தராகிய 1ஆம் வசனம் திருப்பி நிதானமா படிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை, அந்த வருகையில என்ன நடக்கும்? நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படும். இது ரெண்டு சேர்ந்து வருகைனாலுமே நம்ம அவர் கூட என்ன செய்கிறோம்? சேர்ந்துருவோம். வருகைனாலுமே அவர் வரும்போது மத்திய ஆகத்திலே கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் எடுத்து படிச்சுப்பார். இவ்விதமா என்ன செய்வோம்? அவரோடு கூட. தெசலோனிக்கேயர்ல சொல்றார், இவ்விதமா இப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம். அப்போ வரும்போது மத்திய ஆகாயத்தில் நம்ம என்ன செய்வார்? எடுத்துக்கொள்வார். கிறிஸ்துக்குள் மரித்தோர் உயிரோடு இருந்திருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்தா நம்ம என்ன செய்வோம்? சொல்லுங்க. மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட என்ன செய்வோம்? வருகையில மேகத்தின் மேல் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ வருகைனாலுமே நம்ம அவர் கூட சேர்க்கப்படுவது. இதை மறந்துடாதீங்க. வருகை வந்துச்சு இல்ல இன்னைக்கு வரும் அன்னைக்கு வரும்னா நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவர் வரும்போது என்ன சேர்த்து போறாரு, தைரியமா இருக்கலாமே. ஏன் நான் சொல்றாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கும். என்ன சொல்றாரு? பின்னால
4ஆம் வசனம் கேட்டின் மகன். 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க, விசுவாசத்தை மறுதளிப்பாங்க. முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் வெளிப்பட்டால் ஒழி அந்த நாள் வர. அவருடைய வருகைன்னா எப்போ வரும்? அவன் வெளிப்பட்டாதான் வரும். அவன் வெளிப்படும்போது என்ன நடக்கும்? அவன் எப்படிப்பட்டவன்? எதிர்த்து நிற்கிறவன். பின்னால நேரால முடிக்கும் சொல்றேன், தேவனுடைய ஆலயத்துல தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். வருகை வந்துச்சுன்னா அவன் யாருன்றது உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அந்தி கிறிஸ்து பகிரங்கமா வெளிப்படுவான், நான் தான் கடவுள்டுவான். அதான் ஆன்டி கிரைஸ்ட். கிரைஸ்டுக்கு ஆப்போசிட் ஆன்டி கிரைஸ்ட். நான் தான் கிறிஸ்துனும், நான் தான் கடவுளும். தேவனுடைய ஆலயத்தில் அவன் தான் கடவுள்னு உட்காந்துக்குவான். இப்ப நடக்குது பாருங்க. இப்போ 6ஆம் வசனம், அவன் வராதபடிக்கு ஒண்ணு தடை பண்ணுது. என்னது? 6ஆம் வசனம் வாசிங்க. அதாவது அந்தி கிறிஸ்துடைய ஆளுகை இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி ரகசிய வருகையிலே நம்மள என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படும். அதை மறந்துடாதீங்க. நிச்சயமா நீங்க என்ன செய்யக்கூடாது? கைவிடப்பட கூடாது. ரெடியா எப்பவுமே நம்மளை பரிசுத்தமா அவருக்குள்ள காத்து கொண்டால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். புரியுதா? அவன் வராதபடிக்கு ஒரு சக்தி தடை பண்ணுது. அது என்ன சக்தி? 6ஆம் வசனம், அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறது. ஒன்று தடை பண்ணுது. தடை பண்றது எதுன்னா சபை. மனவாட்டியாகிய சொல்லுங்க, சபை தான் தடை பண்ணுது. ஏன்னா அந்த சபை இங்க இருக்கிற வரைக்கும் அவன் வரமாட்டான். அவன் வந்துட்டான்னா சபை என்ன செய்யும்? மத்திய ஆகாயத்துல என்ன செய்யும்? சபைன்னா அர்த்தம் பில்டிங் இல்லைங்க, சபைக்குள்ள இருக்கிற தேவ ஜனங்கள். புரியுதா? அவன் தன் காலத்துல வரும்படி அவனை தடை செய்யறது சபை. 7ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிற, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படும். எது? அந்தி கிறிஸ்து வர முடியாது. தடை செய்கிறவன் யாரு? நல்லா புரிஞ்சுங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தெரியணும். தடை செய்கிற யாரு? சொல்லுங்க. என்னமா இவ்வளவு நேரம் கேட்டு தடை செய்கிற யாரு? சபை. சபை இந்த உலகத்தை விட்டு நீக்கப்படும் முன்னாடி அவன் வரமாட்டான். நீக்கப்படும் போது அவன் வெளிப்படுவான். அப்போ இந்த சபை உலகத்துல இருக்குதுன்னா அவன் இன்னும் வரல. அவன் வந்துட்டான்னா சபை போயிடுச்சு மேல. புரிஞ்சுதா? பின்னால சொல்ற 8ஆம் வசனத்துல, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படும். சபை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவன் வரும். அதனால இதை குறித்து உங்களை குழப்பாதபடிக்கு, உங்களை ஏமாத்தாதபடிக்கு, உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, உங்களை மோசம் போக்காதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? எப்பவுமே என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாய் இருங்க. கைகளை வீதி கத்துற சூத்திரம் பண்ணுவோமா? இப்போ அந்த உலகத்தில் இப்படிதான் நடக்குமா? அது நேரம் இல்லாத ஒரே ஒரு வசனம் படிச்சு முடிச்சிருவோம், அடுத்தது போயிடுவோம். 12ஆம் வசனம் வாசி. 2 தெசலோனிக்கேயர், அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். இப்போ ஜனங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய நடக்குமா? வந்துட்டான்ட்டும் நடக்கும், இவர் தான் அவருன்ட்டும் நடக்கும், இவர் தான் கிறிஸ்துனும் நடக்கும். அதனால இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன செய்யுங்க? வஞ்சிக்காதபடிக்கு அவர் வருகை குறித்து சொல்லுங்க. வாயத்தில் சொல்லுவோமா? எச்சரிக்கையாயிருங்கள். கடைசி ஒண்ணு வாசி முடிச்சிருவோம். எதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்? யோசுவா 6ஆம் அதிகாரம் 18 சாபத்தீடானதில் 275 பக்கம். சாபத்தீடானதில் ஏதாவது எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் சொல்லுங்க எச்சரிக்கையாய் இருங்கள். கையில் வீதி கத்துற சூத்திரம். சாபத்தீடானதுக்கு எச்சரிக்கை என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்கு. அது உங்ககிட்ட வந்ததுன்னா, அந்த சாபத்தீடு வந்ததுன்னா நீங்கள என்ன ஆயிடுவீங்களா? அந்த வார்த்தை கரெக்டா இருக்கா? நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு என்ன செய்யுங்க? சொல்லுங்க எச்சரிக்கையாய் இருங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு. நீங்க என்ன பண்ணணும்?
அந்த பொன் வெள்ளி இதெல்லாம் எங்க செய்யணும்? கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேரும். மற்றதெல்லாம் எரிகோவை என்ன செய்யணும்? மொத்தமா சுட்டெரிக்கப்படணும். ஆனா கடைசியில ஒரு மனுஷன், ஒரே ஒரு ஆள், அதான் பிரசங்கில சொல்றான், ஒருவனுடைய புத்தியீனம், சொற்ப மதியீனம் அவன் வாழ்க்கை கெடு. செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை முழுசா கெட்டு போகும். அதாவது ஒரு டிராப். அப்போ அந்த ஒரு ஆளா நம்ம இருக்கக்கூடாது. ஆனால நீங்க என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. சாபத்தீடானதுக்கு விலகி இருங்க. அதை எடுக்காதீங்கன்னா கடைசியில் ஒரு மனுஷன் என்ன பண்ணா? 6 அதிகாரத்துல அவன் என்ன பண்ண? யாரா? ஆகான். வாசி 7 அதிகாரம் 7 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணி ஆகான் பொன்பாலத்தையும் வெள்ளியையும் அப்புறம் இதெல்லாம் எடுத்து அவசியம் கூடாரத்துக்கு கீழே புதைச்சு வச்சான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த எரிகோ சபிக்கப்பட்டது, அதுல இருந்து எது செய்யாத, எடுக்காத. கடைசியில அந்த சாபத்தீடானதை அவன் புதைச்சு வச்சதால அந்த ஆகானுக்கு மாத்திரம் பிரச்சனை வரல, இஸ்ரவேல் மொத்த ஜனங்கள் முறியடிக்கப்பட்டார்கள். அவன் போய் போன ஆய் அடுத்தது எரிகோவுக்கு அடுத்த ஒரு ஆய். இப்போ ஆயை போய் நம்ம ஜெயிக்கணும், எல்லாரும் போலாமான்னு போய் ஸ்பை அனுப்பி வேவு பார்த்துட்டு வந்தா, அது ரொம்ப சின்ன ஊருங்க, எல்லாரும் போய் என்ன செய்ய வேணாம், வருத்தப்பட வேணாம். ஒரு 3000 பேர் போனால் அது ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நான் அதே போல் போகிறாங்க. கடைசியில் என்னாச்சு? அந்த அதிகாரம் அப்புறம் படிச்சுப்பாரு 7 அதிகாரம். கடைசியில் ஆயி மனுஷர் இவ்வளோ பெரிய சேனை என்ன பண்ணிட்டாங்க? முறியடிச்சிட்டாங்க. உடனே யோசுவாவுக்கு பயம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் தோல்வியே பார்க்கல. ஆண்டவர் எங்க போற இடத்துலலாம் எங்களுக்கு எது என்ன செய்தார்? எல்லாவற்றையும் என்ன செய்தார்? ஜெயிக்க வச்சார். இப்போ முதல் தோல்வி. இப்போ இந்த தோல்வியை பார்த்தோன்னா சுத்தி இருக்கிற கானானிய தேசத்து மக்கள், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எங்களை லேசா வளைந்து கொண்டு எங்களை மொத்தமா அழிச்சிருவாங்களேன்ட்டு ஆண்டவர்கிட்ட பாதத்துல விழுந்து மன்றாடும் போது அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு. 11ஆம் வசனம் வாசிங்க. 7:11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே மறைத்து வைத்ததும் ஒன்று. பின்னால சொல்றாரு, நீங்கள் 12ஆம் வசனத்துல பின்பகுதி, அவர்கள் சாபத்தீடானார்கள். அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு காரியம் உங்க வீட்டுல இருந்தா நமக்கு சாபம். அவர்கள் சாபத்தீடானார்கள், நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் நான் உங்க கூட என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். இப்போ ஆகான் மறைச்சு வச்சது பொன்பாலம், வெள்ளி, இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது, உன் வீட்டுல இருக்கக்கூடாது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல இல்ல உங்க வாழ்க்கையில இல்ல உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல ஆண்டவர் பிரியம் இல்லாத காரியம் ஏதாவது இருக்குதா? இப்ப புரியாது. யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் ஆண்டவர் பிரியம் இல்லாத காரியம் இருக்குது வீட்டுல. கடைசியில அது இருக்கிறதால சொல்லுங்க, அது சாபம் இல்ல, அந்த வீடு சாபமாகும். 2வது, நீங்க சாபத்தீடாவீங்க. சாபத்தீடானதை உங்க வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் நான் உங்க கூட சொல்லுங்க இருக்க மாட்டேன். பிள்ளைங்க நல்லா அடிக்கடி பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு? என் கரெக்டா வருது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. அப்புறம் சாபத்தீடானது வீட்டில் மறைச்சு வச்சுக்கிட்டு ஆண்டவர் பிரியம் இல்லாததை வீட்டில் வச்சுக்கிட்டு கூடவே இருன்னா வருப்பாரா? ஆண்டவர் வார்த்தை தான் பார்க்கணும். சாபத்தீடானதை ஒன்றை விட்டு விளக்குற வரைக்கும் நான் கூட என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். அதனால நல்லா கவனிங்க. கடைசி வாணிங்க என்ன சொல்லுங்க? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அது பொருளா இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம், அது உங்க வாழ்க்கையில இராதபடிக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க? எச்சரிக்கையா இருங்க. எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுமா? உங்கள் பூரண பலனை இழந்து போகாதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு என்ன சொல்றது, அந்த உறவும், ஐக்கியம்
உங்களை தேவனை விட்டு விலக்காதபடிக்கு, விலகி வழி போக செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ரெண்டாவது, கொடுக்கிற தேவன் மேல நம்பிக்கை வைக்கணுமே தவிர இந்த உலகத்துல வருகிற பொருட்கள் மேல நம்பிக்கை வச்சோ இல்ல இதெல்லாம் என்னால வந்ததுன்னு சொல்லி பெருமை கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. மூணாவது என்ன பார்த்தோம் சொல்லுங்க? உலக காரியத்துக்காக பரம பொருளை, பரலோக வாக்கியத்தை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நாலாவது, அவருடைய வருகை குறித்து ஒருத்தவங்களை ஏமாற்றி வஞ்சிக்காதபடிக்கு, மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அஞ்சாவது, தேவனுக்கு பிரியமில்லாதது பொருளா இருந்தாலும் பழக்க வழக்கங்களா இருந்தாலும் உங்க வீட்டுல இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜோமனமா எந்த ஒரு காரியம் நம்மளை தீட்டாக்காதபடிக்கு நாம் நம்மை ஜாக்கிரதையா காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கரங்கள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி தகப்பனே. ஆண்டவரே, பூரண வாக்கியத்தை, பந்தய பொருளை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து எங்களை காத்துக்கொள்ள அனுக்கிரகம் செய்யுங்க. உலகத்தின் பாவங்களோ ஆண்டவரை, உலகத்தின் நட்போ, உலகத்தின் உறவோ ஆண்டவர், உலக சிநேகமோ ஆண்டவர் உம்மை விட்டு எங்களை வழி போக செய்யாதபடி, உம்மை விட்டு விலக செய்யாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருக்க அனுக்கிரகம் செய்யுங்க. எந்த வகையில் எங்கள் இருதயம் பெருமை கொள்ளாதபடிக்கு, மேட்டிமை கொள்ளாதபடிக்கு, எல்லாம் கொடுக்கிற தேவனையே சார்ந்து ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துற தகப்பனே. உலக பொருளுக்காக, உலக காரியங்களுக்காக பரம பாக்கியத்தை நாங்கள் இழந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க உதவி செய்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல உடைய வருகை குறித்து இவ்வளோ வார்த்தைகள் வேதத்தில் எழுதியிருக்கிறது. மன தெளிவுள்ளவர்களாக உடைய வருகைக்கு நாங்கள் எப்போது எங்களை ஆயத்தமாய் காத்துக்கொள்ள எங்களை எச்சரிக்கை தருவீராக. எல்லாத்துக்கும் மேல உமக்கு பிரியமில்லாத சாபத்தீடான பழக்க வழக்கங்களோ பொருட்களோ எங்கள் வீட்டில் இராதபடி எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் இந்த காரியங்களை ஜாக்கிரதையா தங்களை காத்துக்கொள்ள அனுக்கிரகம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடு, சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.